Hi friends, welcome to Adish Samiel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ஒரு பேபி கார்ன் மஞ்சூரியன் தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கோபி மஞ்சூரியன், கேபேஜ் மஞ்சூரியன் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் மஞ்சூரியன் போட்டுருக்கோம். நீங்க பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. இன்னைக்கு பேபி கார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாமாங்க. இப்போ பேபி கார்ன் மஞ்சூரியன் செய்யறதுக்கு நான் இங்க ஒரு பாக்கெட் அளவு பேபி கார்ன் எடுத்துர்க்கேன். இதை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி தேவையோ அந்த அளவு நீங்க எத்தனை பாக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கார்ன் எடுத்துக்கோங்க. அதுல அடிப்பகுதியும் மேல் பகுதியும் லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இதை உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீல வாக்குல இல்ல ரவுண்டா கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நீல வாக்குல தான் போட போறேன். இந்த மாதிரி கார்ன் வந்து மெலிசா இருந்ததுன்னா நீல வாக்குல வந்து கட் பண்ணிக்கோங்க. ரெண்டா அதை வந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம், இல்ல நாலா கூட கட் பண்ணிக்கலாம். நீங்க ரவுண்டா கூட வேணாலும் உங்களுக்கு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கார்ன்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பகுதியவும் ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம மறுபடியும் ரெண்டா கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரொம்பவே மெலிசா இருக்கும். இதே போல நம்ம எல்லா கார்னையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கார்ன் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ கார்ன் வேக வைக்கிறதுக்கு இங்கே ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பேபி கார்ன் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கார்ன் வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷமாவது வேகணும். அது வரையும் நம்ம அப்படியே வேக விட்டுறலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. கார்ன் வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு. அப்போ தான் வந்து நமக்கு பொரிச்சு எடுக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை கார்னை மட்டும் நல்லா தண்ணி இல்லாத ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு பவுலில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பேபி கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதோட காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். அதனால 3/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள்னா கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்தா போல. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள். பைண்டிங்காக இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த மாதிரி ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கலாம். மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கும்போது நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மஞ்சூரியன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு கார்னில் வந்து ஈரனப்பு இருக்கும், அதனால தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்ல. உங்களுக்கு பத்தலை ட்ரையாக இருக்குது அப்படின்னா மட்டும் சும்மா லைட்டாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப மாவு அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு போண்டா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா இருக்காது. லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு அங்கங்கே ஒட்டி இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் கோட் பண்ணி நல்லா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஹீட்டாக பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேபிக்கான ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்காதீங்க, நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து விட்டு சேர்த்து விடுங்க. இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா செவந்து வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை 2 டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை ஃபஸ்ட் டைம். இப்போ இங்கே ஓரளவு நல்லா செவந்துருச்சு. இதை வந்து நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு எப்போவுமே மஞ்சூரியன் செய்யும்போது 2 டைம் ஃப்ரை பண்ணாதான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இதை வந்து எண்ணெயிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மறுபடியும் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இங்கே எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பேபிக்கான சேர்த்துக்கலாங்க. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாகி வரணும். இப்போ இங்கே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம கரண்டியில் எடுத்து தட்டி பார்க்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் சவுண்டு வந்து நமக்கு நல்லா கேட்கணும். அந்தளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 5-6 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு ஒரு 10லேருந்து 20 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா க்யூபாக ஒரு பீஸாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொடமிளகாய் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொடமிளகாய் உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். இதை வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் குழைய வதக்க தேவையில்ல. சும்மா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 1 நிமிஷத்துக்குள்ளே வதக்கினா போதும். இப்போ இங்கே வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், அதாவது டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் லைட் சோயா சாஸ் சேர்க்குறீங்கன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு 1 நிமிஷத்துக்குள்ளே வதங்க. ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல. இப்போ இங்கே சாஸ் சேர்த்து விட்டு நல்லா வதக்கியாச்சு. இதோட ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கணும். இதை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். தண்ணி சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும் மஞ்சூரியன். அதனால தான் நான் தண்ணி சேர்த்து செய்கிறேன். இதோட ஒரு குட்டி பவுலில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே தண்ணியும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூனுக்குள்ளே தான் இருக்கணும். ரொம்ப சேர்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஜவ்வாட்டம் கெட்டி ஆகிடும். 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூனுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்க. இது வந்து நல்லா கெட்டியாகி வரணும். அது வரையும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திக் கிரேவியாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பேபிக்கான சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அதையும் நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பேபிகார்ன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா ஜூஸியாக, நல்லா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய மஞ்சூரியன் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். பார்க்கலாம், லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.